எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசி பாயாசமும் உளுந்து வடையை தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், உளுந்து நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சேங்க. நான் ஒரு 1/4 கிலோ உளுந்தை 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா 3 டைம் நல்லா கழுவிங்க. அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்குறேங்க. பாருங்கள், பாயாசத்துக்கு தண்ணி நான் இந்தளவுக்கு வச்சுருக்குறேங்க. 100 கிராம் ஜவ்வரிசி இருக்குங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. நான் இதில் போட்டுட்டேங்க. இந்த ஜவ்வரிசி நல்லா வேகிட்டுங்க. நம்ம நல்லா கொதித்து நல்லா தலாபுலன்னு வேக வேறணுங்க. வேக வச்ச கடைசியில் நம்ம அரிசி சக்கரை போடல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வேகிட்டுங்க. அதுக்குள்ளே இந்த உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் இந்த கப்பில் 3 கப்பு சக்கரை போடுறேங்க. நம்ம சுகருக்கு ஏற்றபடியாக போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம சுகர் போட்டாச்சு. பாருங்கள், சக்கரை போட்டோன்னா கலரே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க. அடிப்பத்திக்கு ஏமாந்தா சக்கரை கரையிட்டுங்க. நம்ம கொஞ்சம் பால் ஊற்றி இது பண்ணிக்கலாம் ஆறுன கடைசியில். இப்போ பாருங்கள், பாயாசத்துக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம முந்தைய திராட்சை போட்டு தாளிச்சிடலாங்க. நெய் பாருங்கள், இந்தளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன் நான். உங்களுக்கு நெய் தேவையானங்கிற அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க. எந்தளவுக்கு நெய் ஊற்றினாலும் பாயாசம் நல்லா இருக்குது. நான் இந்தளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேங்க. கொஞ்சம் சூடிய வரட்டுங்க. நம்ம ஏலக்காய் பாருங்கள், நெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த ஏலக்காயை நம்ம போட்டுக்கலாங்க. சரிங்க, முந்திரி போட்டுக்கலாங்க. ஏலக்காயின்னு சொல்லிவிட்டு நான் முந்திரி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், திராட்சையும் போட்டுக்கலாங்க. போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதையை எடுத்து அதில் கொட்டிக்கலாங்க. கொஞ்சம் ஆட்டுங்க. சூடாறுனதுக்கப்புறம் கொட்டிக்கலாம். பாருங்கள், ஏலக்காய் நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டுருக்கேன். இந்த பாயாசத்துக்கு நம்ம போட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திராட்சை முந்திரி எடுத்து நம்ம வறுத்து வச்சது பாருங்கள், நான் அதிலே எடுத்து கொட்டுறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இனிப்பு பாயாசம் நம்ம வீட்டில் இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், நம்ம கொஞ்சம் ஆட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம வச்சுக்கலாம். இப்போவே பால் ஊற்ற வேண்டாம். ஆற கெட்டியாகுங்க. அதனால் நம்ம அந்த பால் ஊற்றி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். இதிலே இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாயாசத்துக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்தது நம்ம உளுந்து அடிக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த குட்டி மிக்ஸி ஜார் தாங்க எடுத்துக்கிறேன். இந்த மிக்ஸி காரில் பாருங்கள், இந்தளவுக்கு நான் உளுந்து போட்டுக்கிறேங்க. காட்டுங்க. போட்டு நம்ம அப்படியே தண்ணியெல்லாம் நிறைய ஊற்றக்கூடாதுங்க. இப்போ ஒரு திருப்பி நம்ம ஐஸ் வாட்டர், கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் க்யூப்பு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் இருக்கிறது போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட்டி ஊற்றணுங்க. இப்போ பாருங்கள், நான் இது ஒரு திருப்பிக்கிறேன். பாருங்கள், உளுந்து இந்தளவு காணணும்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஐஸ் வாட்டர் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேங்க. நிறையெல்லாம் ஊற்ற மாட்டேன். நம்ம ஐஸ் வாட்டர் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாங்க. உளுந்து சூப்பராக ஆயிடுச்சுங்க. நம்ம கொஞ்சம் தான் போட்டு அரைச்சோம். பாருங்கள், உளுந்து நல்லா தான் மேலே வருதுங்க. இந்த மாதிரி அரைச்சி எல்லா உளுந்து அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம உளுந்து இந்தளவுக்கு ஆட்டி எடுத்துட்டுங்க. பாருங்கள், எப்படி சூப்பராக நைஸ் ஆயிடுச்சுன்னு உளுந்து பார்க்குறக்கு நல்லா இருக்குதுங்க. இப்போ நம்ம இது கூட என்ன பண்ணலான்னா தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம், சால்ட் உப்பு போட்டுக்கலாங்க. தேவைக்கேற்ப போட்டால் போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சால்ட் உப்பு போட்டுக்கலாங்க. பத்துலினா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. என்னதான் நம்மங்க மிக்சியில் ஆட்டினாலும் கிரைண்டில் ஆட்டுற மாதிரி மாவு வர்றது இல்லைங்க. நம்ம சலுப்பு போட்டுட்டு கொஞ்சோடு சோடா சேர்த்திக்கலாங்க. ஒரு துணுடுங்க. நம்ம சங்கடப்பட்டு சலுப்பு பட்டுட்டு நீ யார் கிரைண்டர் கலவுறதுன்னு சொல்லி மிக்சியில் போட்டு அரைச்சா மாவே ஆகிறது இல்லைங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக தான் இருக்குது. கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. அப்போ தாங்க மாவு இந்தளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேங்க நான்.
ஒரு சிலரெல்லாம் நம்ம உளுந்து கூடவே பச்சரிசி போட்டு ஆட்டிடுவாங்க, அதுவும் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு நான் வடை போடையில் காமிக்கிறேங்க. பாருங்கள், இதுக்கு தேவைக்கேற்ப மிளகு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மிளகு போட்டுக்குங்க. நான் ஒரு அளவாக ஒரு 10 மிளகு தாங்க போட்டிருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நான் போட்டுக்குங்க. நான் பாயாசம் வச்சுக்கிறேன், மிளகு கம்மி, கொஞ்சோண்டு சீரகங்க, இந்த அளவுக்குங்க, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு வடை போடையில் காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ பால் ஊற்றிக்கலாங்க. பாயாசம் நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பால் ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் வேணால் கூட ஊற்றிக்குங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. சூப்பரான உங்களுக்கு ஜவ்வரிசி பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம வடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. வடை காமிக்கிறோம். பாருங்கள், நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ வடை போடலாங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு அதில் கை விட்டு தண்ணி இது பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குட்டி குட்டியாக வடையை போட்டு பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா குழந்தைங்க அந்த ஸ்வீட்டுக்கு இதுக்கு குலோப்ஜான் டைப்பில் வருங்க. பாருங்கள், இது கொஞ்சம் வேகிட்டு உங்களுக்கு நான் திருப்பி போகையில் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் இப்படி சலசலன்னு அடங்கணுன்னு நம்ம இந்த உளுந்த வடையை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு பேப்பர் போட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஈஸியாக நம்ம உளுந்த வடை ஊற வச்சு சூப்பராக சுட்டு எடுத்தாச்சுங்க. நம்ம லீவு நாளன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே ஒரு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க. சூப்பரான உளுந்து வடையும் நம்ம ஜவ்வரிசி பாயாசம் இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. நான் இதெல்லாம் எடுத்து போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு கடைசியில் நான் வெங்காய மிளகாய் போட்டு சுட்டு காமிக்கிறேங்க. அதையும் காமிக்கிறேங்க. இந்த ஒரு அலசில் போட்டுங்க. நம்ம வெங்காய மிளகாய் போடல உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், பாருங்கள், இந்த உளுந்து வடைக்குங்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் பொடி பொடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. நான் அது மட்டும் ஏன் தனியாக செஞ்சேன்னா குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க, அது பாயாசம் கூட வச்சு சாப்பிடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் காரமாக இருக்குதுன்னு. இப்போ நாம் இது பெரியவங்களுக்கு ஒரே ஒரு அடசில் ஆகுங்க. இந்த மாதிரி சுட்டு கொடுத்துடலாம், பெரியவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. இப்போது சுட்டுட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இப்போது கொஞ்சோண்டு உப்பும் போட்டுங்க. ஏன்னா நம்ம அது பத்தாதுன்ட்டு. பாருங்கள், இப்போ இந்த போண்டா நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்கள், அதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா வேகட்டுங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், உளுந்து வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணாலும் போட்டுக்குங்க. நான் ரவுண்ட் ஷேப் போடல, இந்த மாதிரி தான் போட்டிருக்குறேங்க. உங்களுக்கு உளுந்து வடை அந்த டைப்பில் போடுவாங்களாங்க, அது வேணால் போட்டுக்குங்க. நாங்கள் இப்படியே சுட்டு பழகிட்டுங்க. அந்த உளுந்து வடை சுடுறத இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு சுட்டு காமிக்கணுங்கிறத மறந்துட்டேன். அது இல்லாமல் எனக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்தது இல்லைங்க, நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நான் உளுந்து மாவு சுட்டு கிடச்சா அந்த மாதிரி போட்டுருக்கலாமோன்னு யோசிச்சுங்க. பாருங்கள், இந்த உளுந்து வடையும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரியே சுடுங்க. பாருங்கள், சூப்பரான இன்றைக்கி நம்ம வீட்டில் பாருங்கள் வெங்காயம் மிளகாய் போட்டேன். பாருங்கள், நம்ம வீட்டில் பாருங்கள், நம்ம வீட்டில் சூப்பரான உளுந்து வடை ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், ஜவ்வரிசி பாயாசம். பாருங்கள், ஜவ்வரிசி பாயாசம். பாருங்கள், உளுந்து நம்ம சீரகம் மிளகும் போட்டு குழந்தைங்களுக்கு வேண்டி இந்த மாதிரி டைப்பில் நம்ம உளுந்து வடை.
வெங்காயம் மிளகா போட்டு உளுந்து வடை சூப்பராக இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. பாய் எல்லாத்துக்கும்.